ஐயோ என்னது இது, லெஃப்ட் காட்டிச்சு, லெஃப்ட் ரோடே காணும். என்னங்க இது பயங்கரமாக இருளோன்னு ஆயிடுச்சு. அதுக்குள்ளே விண்டு வேறு பயங்கரமாக அடிக்குதுங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் போடுறதுக்கே பயமாக இருக்குது. கமான் ரெயின் கமான் ரெயின். பிபிஜியோட ரெயின் கீர்ஸ்லாம் போட்டிருக்கேன். இப்போ இது எந்த அளவில் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். கோப்ரோ வந்து என்னாச்சுன்னா மண்டையை போட்டுச்சா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக ஆனே ஆக மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சுது. இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 2:30 ஆக போகுது. மேக்ஸிமம் ஒரு 3 o'clock இங்கேருந்து மூவ் பண்ணிடலான் இருக்கேன். மண்டபம் ஏசி மண்டபம்னால கொஞ்சம் தாங்கிச்சு, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக வச்சுருக்கோம். வண்டியில் ட்ராவலில் இருக்கிற வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, க்ளீனாக இருந்தது. பட் ஆனால் இங்கே மண்டபத்தில் வந்து சர்ச்சில் வந்து இறங்கினோன்னே ஒரு 1/2 hour அப்படியே வெளியே நின்றுட்டு இருந்தேன்னா பொதுன்னு அப்படியே வேர்த்திச்சுங்க. அங்கே சர்ச்சில் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு இங்கே ஏசி மண்டபத்துக்கு வந்தப்பறம் தான் ஃபேனு கீழே அப்படி உட்காந்தோடனே ஜம்முன்னு இருந்தது. இப்போ ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன்னா மறுபடியும் வேர்க்குது. எல்லாம் இப்போ கிளம்புறாங்க. நானும் அப்படியே இப்படி கிளம்பிட்டு எல்லாருக்கும் டாட்டா பை சொல்லிட்டு அப்படியே சிட்டாக பறந்துடுவோம் சென்னைக்கு. ஓகே வரியா, ரவுண்டு வரியா பைக்கில்? நோ, எல்லாருக்கும் நோ தான். காரில் போகலாமா? நோ. சரி வரட்டுமா? கிளம்பியாச்சு. போவோம். பாய். See you. ரைட் பாப்போம். பை ஸ்டெஃபி, பை. ஓகே ரைட். ஆமாடி இப்போ டைம் கரெக்டாக ஷார்ப்பாக 2:29. கூகுள் டைம் 10 hour 10 minutes காட்டுது. அப்படியும் கூகுள் டைமை ஒரு 3 hour தான் பீட் பண்ணுறோம். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் போஸ்டில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த இருட்ட போகிற டைமில் ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்காங்க. ரெட்டியார்பேட்டை இந்த இடம் தான் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். இப்போ போயிட்டு நேராக போய் ரைட்டு லெஃப்டா? ஓகே டன். இங்கேருந்து ரொம்ப கிட்ட தாங்க இது. அந்த NH44 ரோடு இருக்குல்ல, இங்கேருந்து ஒரு 1.5-2 kilometer வந்து NH44 ரோடு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரே ரோடு தான். ஆனால் எந்த ரூட்டு போக போகிறேன்னு தெரில. அந்த மதுரை மேலூர் அந்த ரூட்டு போய் போக போகிறேன்னா இல்லைனா வேறு ஏதாவது ரூட் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஐயோ என்னது இது, லெஃப்ட் காட்டிச்சு, லெஃப்ட் ரோடே காணும். ஆமாம், நம்ம குறுக்கு பாதையிலே போகலாம். குறுக்கு பாதையில் போயிட்டு அப்படியே ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சர்ச்சில் தாங்க இது முடிஞ்சது. பேப்டிசம் பேர் வச்சுட்டாங்க. இந்த ரோட்டில் நேராக இதை ஐயே ஆடுக்குட்டி ஏன் நடு ரோட்டில் முட்டிகிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் NH44. இவ்வளோ பக்கத்துலேயே இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஆனால் இதில் நம்ம லெஃப்ட்டு போய் ஏற முடியுமா இல்லைனா ரைட்டு போய் சுற்றி தான் வரணுமான்னு தெரில. மேப் ஆனால் ரைட்டு போய் சுற்றி தான் வர சொல்லி காட்டுது. பார்ப்போமே லெஃப்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்ட்டு. லெஃப்ட்டு மதுரை 162ன்னு போட்டிருக்கேன். பட் ஆனால் ரோடு இருக்கா? ரோடு இருந்த மாதிரி இல்லையே. ரோடு இருக்கான்னு தெரியலையே. இதில் ரோடு இல்லைங்க, அங்கே மேடு தான், பாலம் தான் இருக்குது. அப்போ நம்ம சுற்றி தான் வரணும், வேறு வழி இல்லை. ஓகே, நம்ம சிங்கம் படம் ஷூட்டிங் இடத்துலேருந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே கிளம்பலாம். நல்லாயிருக்கு இந்த இடம். ஆனால் என்ன ஒன்று, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தான் முடியல உட்கார்றதுக்கு. அம்மா அப்படியே பொறுமையாக உருட்டிட்டு போகலாம். சூப்பராக இருக்குங்க இந்த இடம். ஆனால் என்ன ஒன்று, எல்லா காலும் உழுற மாதிரியே ஒரு ஃபீலில் இருக்குது. எப்படா உழுவோன்ற மாதிரியே பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய செடி முளைச்சிச்சிங்க லாஸ்ட் டைம் வந்ததோட கல்லில். ஒரு டைம் வர சொல்ல அப்படியே அந்த மழை பெஞ்சு தண்ணிலாம் வடிஞ்சிருந்தது. இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய செடி வளர்ந்துட்டுருக்கு. ஃப்ரண்ட்டில் க்ளவுட்ஸு ஒரு மார்க்கமாக இருக்க. மழைக்கெல்லாம் பெய்யுமோ? மழை பெஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு போகிறதுக்கு 12 மணி மேலே ஆகிடும். இப்போ இருக்கிற டைம் பார்த்தோன்னா 10 மணிக்கு போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். கூகுள் டைம் வந்து 1 மணி காட்டுது. பார்ப்போம், ஒரு 10 மணிக்குள்ளே போயிட்டா ஓகே. மழை வரலன்னா ஈஸியாக போயிடுவேன் 10 மணிக்கு. மழை பெய்யாமல் நல்லா க்ளவுட்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகி லைட்டாக சில்னஸ் இருந்ததுன்னா ஒரு 9:30 கூட போயிடுவேன். 9:30 ரீச் ஆகிடுவேன்.
பார்ப்போம். அது கிளைமேட்டை பொறுத்து தான் இருக்குது. வெயில் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். 120 125 இவ்வளோ தான். கம்மியாகிடுச்சுன்னா 140 ஓட்ட ஆரம்பிச்சிடுவேன். அது பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தா எனக்கு இன்னமும் மழை வர்ற மாதிரி தான் தோணுது. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மழை வந்துச்சுன்னா. ஐயோ என்னங்க இது பயங்கரமாக இருளோன்னு ஆகிடுச்சு. அதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் க்ளவுட்ஸ் பார்த்தீங்களா, கன்ஃபார்மாக மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு இந்த சுண்டை விரல் வேறு பயங்கரமான பெயின் ஆகிடுச்சிங்க. நான் நேற்று தான் நகம் கட் பண்ணேன்னா, நகம் கட் பண்ண சொல்ல என்ன பண்ணிட்டேன், நகத்தை நல்லா ஸ்கின்னை ஒட்டி கட் பண்ணிட்டேன். இந்த ரைட்டு சுண்டை விரல் இருக்குல்ல, ஆக்சிலேட்டர் சுண்டை விரல், நல்லா நகத்தை வந்து ஸ்கின்னை ஒட்டி நல்லா கட் பண்ணிட்டேன்னா அது என்னாச்சு, வர சொல்ல ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டு வந்ததில் வந்து அதில் வந்து அப்படியே இந்த முனையில் வந்து பிளட்டு அப்படியே நிற்குதுங்க ஒரு சொட்டு இந்த இடத்துல, இந்த கார்னர். சரி, அதான் வந்து க்ளவுஸ் போடாமலே ஓட்டிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருட்டுற ஸ்டேஜ் வந்தோடனே ஃபுல்லாக க்ளவுஸை போட்டுக்க வேண்டியதான். எப்படியாவது பெயினை தாங்கிக்கிட்டு அப்படியே ஓட்ட வேண்டியதான். இப்போ இந்த ரோடு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டணும், NH 44. அதனால் இந்த ரோட்டில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மதுரை ரூட் எடுக்கணும். ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நினச்சேன். இந்த க்ளவுட்ஸ் ஒரு மார்க்கமாக இருந்தது. ஐயோ அப்போ லேட் ஆகிடுமா வீட்டுக்கு போகிறதுக்கு. ரெயின் கோட் எடுத்துன்னு வந்திருக்கேன். அந்த வந்துடுச்சு, ஸ்பீடாகுது. வாடா செல்லம், வாடா. சென்னை வெயிலில் நனைஞ்சதுக்கு, சென்னை வெயிலில் காஞ்சதுக்கு இப்போ நனைஞ்சிட்டே போகலாம். வா, எவ்வளோ வேணுமோ நனையலாம். ஆனால் GoPro நனைஞ்சா சளி பிடிச்சிக்குமே GoProக்கு. சரி, கொஞ்ச நேரம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு போவோம். மழை விட்ற மாதிரி இருந்ததுன்னா பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது மழை விடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கண்டினியூஸாக பெய்ய போகுது. அதனால் வந்து ஏதாவது கொஞ்சம் நிழல் வந்ததுன்னா டக்குன்னு க்ளவுஸை மாட்டிட்டு அப்படியே போக வேண்டியதான் நினச்சிட்டு. விண்டு வேறு பயங்கரமாக அடிக்குதுங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் போடுறதுக்கே பயமாக இருக்குது விண்டு அடிக்க சொல்ல. விண்டு நல்லா அடிக்குது. ஆஹா கமான் ரெயின் கமான் ரெயின். அவ்வளோதான், GoPro சளி பிடிக்க போகுது. முதல்ல GoPro தூக்கி உள்ளே வச்சுருவோம். ஓகே பாய். ஏங்க சொல்லி மூடல, அதுக்குள்ளே மழை விட்டுடுச்சிங்க. அந்த ஒரு பிட்டில் மட்டும் தாங்க பெஞ்சிருக்கு. ஐயோ. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆள் உள்ளே வராங்க. அவர் அங்கே தான் யூட்டன் அடிக்கிறார் போல். ஆனால் மறுபடியும் டார்க் பேச்சஸ் இருக்குது மேலே. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. இப்போ மழை விட்டுடுச்சு. இந்த இதில் மழையே இல்லை. மழை பயங்கர ஸ்பீடாகிடுச்சு. பொட்ட பெரிய துளியாக விழுது ஃபுல்லாக. பாருங்கள், அந்த லாரியில் எப்படி தண்ணி அடிச்சுட்டு வருது பாருங்களேன். அப்படியே பாபர் ஷாப்பில் ஸ்ப்ரே அடிப்பாங்களே, பிளிச்சு. அவ்வளோதான். இப்போ ரெயின் கோட் எடுத்து போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நனைஞ்சிட்டே போகலாம் சென்னை வரைக்கும். நீங்கள் பாருங்கள் மழை என்ன ஸ்பீடு அடிக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி கட்டிடுச்சு பார்த்தீங்களா. சரியான ஸ்பீடுங்க மழை. நம்ம வண்டி பாவம் அங்கேருந்து நனைஞ்சிட்டு இருக்காரு. அதை பாருங்கள், ஒரு சைடில் லெஃப்ட் சைடில் லைட்டு மட்டும் தெரியுது. அது இருக்கார் நம்ம வண்டி நனைஞ்சிக்கிட்டு இருக்கார். கைப்பிள்ளைக்கு ஜலதோஷம் பிடிக்க போகுது. சரியான ஸ்பீடு. இது வந்து என்ன ஹைலைட்னா, இதில் வந்து பயங்கரமாக காற்றோடு அடிக்குது. இப்போ தான் கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சரியான காற்று அடிச்சிது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போ அடிக்குது பாருங்களேன். அது மாதிரி டபுள் ட்ரிபிள் மடங்கில் அடிச்சிது. மறுபடியும் காற்று அடிக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். அது பாருங்கள், அந்த வேப்ப மரம் பாருங்கள், அங்கே இருக்கிற வேப்ப மரம் சரிதா, பயங்கரமாக ஆடுது காற்றுல. இந்த காற்றுல எங்கே பைக் ஓட்டுறது, ஸ்வயி நம்மளை காட்டி எங்கேயா தள்ளி விட்டுறோம் சைடில். சரி மழை விடட்டும், அப்புறம் கிளம்புவோம். நான் 10 மணிக்கு போகலான்னு பார்த்தேன். மழை வந்து என்ன 12 மணி ஆக்கிரோன்னு நினைக்கிறேன். பக்காவா இப்போ பிபிஜியோட ரெயின் கியர்ஸை போட்டாச்சு. இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியல, பார்ப்போம். பிபிஜியோட ரெயின் கியர்ஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ இது எந்த அளவில் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதான் மழையில். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போயிடுதுங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், எங்கேயா காற்றுல கீத்துல எங்கேயா தள்ளி விட்டுருமா, அதான் ஒன்றும் புரியல. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கிளம்புவோம். இப்போ தாங்க ஜஸ்ட்டு மழை விட்டுது. இந்த ரோட்டில் மட்டும்தான் இப்போ மழை லைட்டாக ட்ரிஸ்லிங்கில் முடிஞ்சிருக்கு. சரியான மழை. இந்த லொக்கேஷன் நல்லா இருந்ததா, அதனால தான் டக்குன்னு நிப்பாட்டிட்டேன் வண்டியை. சரி நம்ம எப்படி லேட்டாக தானே போக போகிறோம், அதனால் இப்படி ஒரு ஸ்டில் எடுக்கலான்னு தான் வந்தேன். நல்லா இருக்குல்ல இது, இந்த பொசிஷன். சரி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, இன்னொரு 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:40, 6:40, 7:40, 8:40, 9:40, 10:40, 11க்குள்ளே போகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதுக்கப்புறம் மழை இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஏரியாவுக்குள்ளே என்ட்ராகும்ல, அதனால் இதுக்கப்புறம் மழை இருக்கும்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி இந்த மழை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த சைட்லேருந்து வர சொல்ல பார்த்தோன்னே நல்லா இருந்தது. நல்லா இருக்குல்ல இந்த லொக்கேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம சங்கீதா 2 நாள் முன்னாடி தான் வந்தேன். இப்போ நம்ம GoPro வந்து என்னாச்சுன்னா மண்டையை போட்டுச்சா என்னன்னு தெரில.
ஆக்சுவலாக ஆனே ஆக மாட்டேங்குது. பேட்டரியும் சார்ஜ் போட்டு பார்த்துட்டேன். இங்கே ஒரு 10 நிமிஷமாக இருந்து சார்ஜ் போட்டுன்னு தான் இருக்கேன். ஆனால் வந்து GoPro ஆன் ஆகலை. 2-3 வாட்டி பேட்டரியை ரிமூவ் பண்ணி கூட போட்டாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு GoProவோட சாப்டர் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், நான் ரொம்ப நேரம் மலையில் நினச்சேன். இவன் வந்து சளிப்பு ஏற்கனவே 2-3 வாட்டி பிடிச்சிருக்கான். இந்த வாட்டி மொத்தமாக அவுட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். தெரில. இப்போ இதை வந்துட்டு வீட்டில் போயிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு போய் செக் பண்ணி பார்க்கணும். GoPro புதுசுக்கு டைம் நெருங்கிட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா Hero 7 பிளாக்ல இது இப்போ Hero 10 வந்துடுச்சு இல்லை. ஸோ புதுசுக்கு டைம் வந்துடுச்சு. சரி பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் 188 கிலோமீட்டர்ஸு 3 hours 20 minutes டைம் தான். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒரே சிங்கிள் ஸ்ட்ரெச்சு செங்கல்பட்டு அண்ட் பெருங்குளத்தூரில் டிராஃபிக் இல்லைன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேருந்து 2 hours வீட்டுக்கு போயிடலாம். டிராஃபிக் இருந்ததுன்னா 3 hours ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட் லாஸ்ட் வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட GoPro சுத்தமாக ஆனே ஆகலை. நானும் 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சுத்தம். இப்போ வீட்டில் உட்காந்து ஆப்ரேஷன் ஃபுல்லாக பஞ்சு வச்சு எல்லாத்தையும் துடைக்கணும். எங்கேயா தண்ணி கிண்ணி போயிருக்கா எல்லாம் ப்ளோயர் வச்சு நல்லா ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்க்கணும் ஆன் ஆகுதான்ட்டு. ஆன் ஆகலைன்னா வேலைக்கு ஆகாது. ஏன்னா என்னோடய செகண்டரி கேமரா ஏற்கனவே ஒரு இது ஃபால்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் அதை. இப்போ இந்த கேமராவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா. இப்போ வந்துட்டு இது ஆன் ஆயிடுச்சுன்னா ஓகே. ஆன் ஆகலைன்னா இப்போ இமிடியேட்டாக வந்து 22nd 23rd 24th வந்து ஊட்டி ட்ரிப்பு பிளான் இருக்குது. கோத்தகிரின்றேன். ஆமாம், கோத்தகிரி தான் பிளான் இருக்குது. இப்போ அங்கே போகிறதுக்கு வந்து எனக்கு GoPro இல்லாமல் பெரிய சிக்கலாகிடக்கூடாது. அதனால் வந்து பார்க்கணும். இது ரெடி ஆகிடுச்சுன்னா பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இமிடியேட்டாக புதுசு வாங்கிடணும். அதே மாதிரி இந்த 1 day ட்ரிப்பில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 பாருங்கள் 1285.9. ஸோ 1285 கிலோமீட்டர்ஸ். நான் வந்து இன்றைக்கி ஏர்லி மார்னிங்கு 4 o'clock வண்டி எடுத்தேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30 கரெக்டாக வீட்டுக்குள்ளே வர சொல்ல. இப்போ அதுவும் இல்லாமல் அந்த மழைலாம் பெஞ்சு அப்புறம் ரெயின் கோட் எடுத்து போட்டு அதுலேயே எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் வேஸ்ட்டு. அதே மாதிரி செங்கல்பட்டுலேருந்து நம்ம பின்னாடி இருக்க எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க பைபாஸ் ஏறுற வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. அந்த 30 கிலோமீட்டருக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் ஊர்லேருந்து வராங்கல்ல, பயங்கர டிராஃபிக், சரியான டிராஃபிக். இந்த GoPro இருந்ததுன்னா டிராஃபிக் எல்லாம் காட்டியிருப்போம் உங்களுக்கு. ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான் பண்ணிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you in another video soon. Bye bye. Take care my dear lovely friends. Bye.